வெல்கம் டு ஏர்னிங் டிப்ஸ் தமிழ். இது உங்களுக்கான ஏர்னிங் டிப்ஸ். இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டெல்மான் தாங்க. டெல்மான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் 20 நாள் ஆகுது டெல்மண்ட் வந்து. நான் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணேன். நேத்தோட ரெஃபரை ஸ்டாப் பண்ணிவிட்டேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நான் வந்து ரெஃபர் கொடுக்கல. நேத்தோட ரெஃபரை ரெஃபரை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ என்னன்னா விட்ரா ஒன்றும் விட்ரா வராமல் இல்லை. பாருங்கள், விட்ராவும் கரெக்டாக தான் வருது, பாசிட்டிவ்னு வருது. ஸோ இன்னும் ரெஃபரை ஸ்டார்ட் பண்ணால் தான் அடுத்து வந்து நம்மளுக்கு கீழே வரவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றதுக்காகவே நான் ரெஃபரை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அப்போ தான் அடுத்தடுத்த இது நம்ம பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே விட்ராலாம் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நான் ஏன் ரெஃபரை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய ஓல்டு ஆப்போட அட்மின்ஸ் எல்லாமே இதை வந்து ரெஃபர் லிங்க் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க, இதை பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு அதெல்லாம் இல்லை. இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கூடிய விரைவில் வந்துட்டு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 1 மாதம் அதுக்குள்ளே வந்துட்டு இது க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதை ரீசார்ஜ் பண்ணாதீங்க, அப்கிரேட் பண்ணாதீங்க. ரீசார்ஜ் பண்ணி தான் விடுங்க, போட்ட காசுக்கு நம்ம மீதாவே எடுத்துடலாம், ப்ராஃபிட்டோடய வந்துடலாம் இதுக்கு மேலே. ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே யாரும் ரீசார்ஜ் பண்ணாதீங்க. அப்புறமே வந்துட்டு ரெஃபர் பண்ணாதீங்க. ஓகேவா, அடுத்து பிளான் அப்கிரேட் பண்ணுறதோ ரெஃபர் பண்ணுறதோ அது மாதிரி வேணாம். ஓகேவா, ஸோ வேணாம். இது வந்துட்டு அவ்வளோ பெருசாக நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ வந்து வேணாம். கொஞ்ச நாளில் இது க்ளோஸ் ஆகிற நிலமை தான் இருக்குது. ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நாம் வந்துட்டு பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெச்பின்னு இப்போது 2-3 நாளாக ஆகுது ஹெச்பி க்ளோஸ் ஆகி. ஸோ வந்துட்டு அதுலேருந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, இந்த டால்மண்டில் ரீசார்ஜ் பண்ணலாமா அப்படின்ட்டு. 1% கூட டால்மண்டில் யாரும் ரீசார்ஜ் பண்ண வேணாம். ஏன்னா டால்மண்ட் வந்துட்டு அவ்வளோவா சேஃபான ஆப் கிடையாது. இது வந்து ஷார்ட் டைம் ஆப்பாகவும் எடுத்துக்கலாம், லாங் டைம் ஆப்பாகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு நான் ரெஃபர் பண்ணியே பார்த்தீங்கன்னா இன்னையோட எத்தனை நாள் ஆகுதுன்னா 9 நாள் ஆகுது. ஓகேங்களா, நான் முந்தா நேற்று நைட்டுந்தே ரெஃபரை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா, 5 நாள் ஃபஸ்ட்டு நான் மொத்தமே 4 நாள் தான் ரெஃபர் பண்ணேன். ஓகேங்களா, ரெஃபர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ வந்துட்டு இதுக்கு மேலே யாரும் வந்துட்டு ஜாயின் பண்ணாதீங்க, அதே மாதிரி ரெஃபரும் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ வந்துட்டு ஹெச்பி ஆப்பு அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரிலாம் அது ஒன்றும் கிடையாது. ஹெச்பி ஆப்புக்கு முன்னாடியே இது வந்துட்டு டால்மண்ட் லான்ச் ஆகிருக்கு. அது வந்து டியோரில் இருக்காங்க பார்த்தீங்களா. டியோர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டியோர் ஆப்பு. அந்த டியோர் ஆப்போட சிசி முதற்கொண்டு, அதுக்கப்புறம் முன்னாடி வந்த எல்ஜி சிசி முதற்கொண்டு, மாண்டலோஸு அந்த மாதிரி ஆப்பில் இருக்க சிசிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை நம்மளுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்படின்றது வந்து நம்ம ஏன்னா வந்துட்டு நம்ம இது எல்லா ஆப்லேயுமே இருந்துருங்க. அந்த ஆப்பில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கு. ஓகேவா, அதில் இருந்துட்டு அப்படியே தொடர்ச்சியாக தான் ஹெச்பி க்ளோஸ் பண்ணி ஹெச்பியோட சிசிங்களும் இதே போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இதை வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஹெச்பியில் இருந்திருக்கீங்க. தருமபுரி சைடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்பியில் வந்து தருமபுரி ஆளுங்க தான் இருந்திருக்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக அவேர்னஸாக இருங்க. வந்துட்டு டெல்மாண்டில் அதை நம்பி ஹெச்பியில் சொல்கிறாங்க, நம்பி டெல்மாண்டில் போட போகிறாங்க அமௌண்ட்டு. ஸோ வந்துட்டு அவேர்னஸாக இருக்க சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் டீமை வந்து அவேர்னஸாக இருக்க சொல்லுங்கள். ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். ஹெச்பியில் இருக்கவங்க டெல்மாண்ட் போட நிறைய ஆப் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கால் பண்ணும்போது தான் நான் நிறைய பேருக்கு இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன வருதுன்னா, இப்போ இந்த டெல்மாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 2வது பிளான் எவ்வளோங்க? 2வது பிளான் 2850 ரூபா, 3000 ரூபா. ஓகேங்களா, இதில் ஒரு ஏர்னிங் ஆப்பு நம்ம உள்ளே வரங்க அப்படின்னா அது எப்படி வரணும் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம 3000 ரூபா நம்மக்கிட்ட கையில் 3000 ரூபா இருக்குது, ஆப்பில் வந்து காசு போட போகிறோங்க, அதுக்காக நம்மக்கிட்ட 3000 ரூபா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3000 ரூபாயை கொண்டு வந்து இந்த டெல்மாண்ட் ஆப்பில் போட்டுருவீங்க. ஸோ நீங்கள் எல்லாம் பண்ணுற தப்பு அதுதான், அப்படி கொண்டு வந்து போட்டுறீங்க. சில பேர்லாம் பெரிய பிளானே போடுறாங்க, இந்த 38,000 அதே தாராளமாக போடுறாங்க. ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 3000 ரூபா இருக்கா, அதை வந்துட்டு ஒரு 6 ஆப்பில் போடுங்க. என்னன்றேன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரே ஆப்பில் 3000 ரூபா, அந்த 2850 ரூபா இந்த ஆப்பில் போட்டிங்கன்னா ஒரே டைம் ஜாயினிங் போனஸ் வந்துட்டு 120 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 148 ரூபா தராங்க. அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 ஆப்பில் அந்த அமௌண்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 ஆப்புக்கான ஜாயினிங் போனஸ் கொடுத்துட்றாங்க. ஓகேவா, ஜாயினிங் போனஸு, ஃபோட்டோ இன்கம் அதெல்லாம் சேர்த்து அந்த 6 ஆப்புக்குமே உங்களுக்கு 1000 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ போட்டதில் 3000 ரூபாயில் ஒரே நாளில் 1000 எடுத்துடுறீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த 6 ஆப்பும் க்ளோஸ் ஆக வாய்ப்பு கிடையாது ஒரே டைமில். அப்படி எப்படி நம்ம தப்பி பிசுறு தட்டினா கூட ஒரு 2 ஆப்பு க்ளோஸ் ஆகும், மீதி இருக்க 4 ஆப் ரன் ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஜாயினிங் பிளானில் எல்லாருமே ஜாயின் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு.
ஓகேவா? அப்படி 4 ஆப் மீதிக்குள்ள ரன் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு அதில் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். லாஸுங்கிறது உங்களுக்கு ஆகாது. அதே வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு ஆப்பில் ஒரே ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் 3000 போகிறீங்கன்னா ஜாயினிங் பேலன்ஸ் 110 ரூபா கொடுப்போம். எத்தனை நாளுக்கு இந்த 110 ரூபா 140 ரூபா 3000 என்ன எத்தனை 20 நாள் நீங்கள் எடுக்கணும். 148 தான் கொடுத்துருக்கான். அதான் 20 நாள் 25 நாள் கிட்ட எடுத்தால் தான் நீங்கள் போட்ட அமௌண்ட்டே இங்கே வரும். ஓகேவா? ஸோ வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, யோசிச்சு பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் யோசிக்காமல் கடாமுடான்னு போட்டு அதையும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ யாராக இருந்தாலும் அமௌண்ட்டு தான். உங்களுக்கு எதனா டவுட்டு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய லாஸ் பண்ணியிருக்கீங்க, ஹெச்பியில் நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய அமௌண்ட் இருக்கா, நம்ம கம்மியாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அவ்வளோ. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு நல்ல ஒரு இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அது மாதிரி நம்ம ஒரே ஆப்பில் கொண்டு போய் காசை போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி டெல்மாண்டில் யாரும் ரிஜிஸ்டர் பண்ண வேணாம், ரீசார்ஜ் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளை சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறவங்க எல்லாமே. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அப்பப்போ அப்டேட் நியூஸ் எல்லாமே அதில் தான் வரும். அப்டேட் எல்லாமே நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெச்பியோட அடுத்த ஆப் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இது ஹெச்பிக்கு முன்னாடியே வந்துருச்சு. டியோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஓகேங்களா? அது நீங்கள் நல்லா தெளிவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதுக்கு மேலே யாரும் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். நிறைய ஆப் இருக்குது, வெளியே நிறைய ஆப் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்துட்டு நீங்கள் பொறுமையாக இது பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.